வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு ஜிகே கொஸ்டின் பார்ப்போம். லேட்டஸ்ட்டாக இப்போ நடந்த குரூப் டூ ஏல நடந்த கொஸ்டின் இது. ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்க்கலாம். பின்வருவனவற்றில் இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றிய சரியான கூற்று அல்லது கூற்றுகளை தேர்வு செய்க. ஒன்று, இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தை ஏஓ ஹியூம் ஆவார். இரண்டாவது, இந்திய தேசிய காங்கிரஸில் முதல் தலைவர் எஸ்என் பானர்ஜி ஆவார். மூன்றாவது, எஸ்என் பானர்ஜி இந்திய தேசிய விடுதலை அமைப்பை நிறுவினார். இதில் ஒவ்வொன்றா விளக்கமாக பார்த்துட்டு போனால் எது சரி எது தவறுன்ட்டு நமக்கு தெரிஞ்சிடும். இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தை ஆலன் ஹாக்டேம் ஹியூம் அப்படின்றது சரியான ஆன்சர். 1885ஆம் ஆண்டு இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. இதனோட முதல் கூட்டம் மும்பையில் 28 - 31 டிசம்பரில் 1885ஆம் ஆண்டு நடைபெற்றது. இந்த அமைப்பை ஏற்படுத்தியதற்காக இவர் இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஸோ ஆப்ஷன் 1 சரியானது. ரெண்டாவது, இந்திய தேசிய காங்கிரஸில் முதல் தலைவர் எஸ்என் பானர்ஜி ஆவார். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் எஸ்என் பானர்ஜி கிடையாது, டபிள்யூசி பானர்ஜி, உமேஷ் சந்திர பானர்ஜி. அவர் தான் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர். ஸோ ஆப்ஷன் பி தவறு. மூன்றாவது பாருங்கள், எஸ்என் பானர்ஜி இந்திய தேசிய விடுதலை அமைப்பை நிறுவினார். இது சரியான ஒன்று. 1919ஆம் ஆண்டு இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. இதில் அவருக்கு உறுதுணையாக தேஜ் பகதூர் சப்ரு, ஸ்ரீனிவாச சாஸ்திரி, ஜெயாக்கர் அப்படின்ற தலைவர்கள், மிதவாத தலைவர்கள். எஸ்என் பானர்ஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி மிதவாத தலைவர். இவங்க காங்கிரஸ் மிதவாத தலைவர் என்று 2 பிரிவாக இருந்தாங்க. அதில் சுரேந்திரநாத் பானர்ஜி மிதவாத தலைவர். இந்த அமைப்பு அரசியல் ரீதியாக ஆங்கிலேயர்கள் கொண்டு வரும் சட்டங்களை ஆதரவு தெரிவித்தார்கள். 1918ஆம் ஆண்டு மாண்டேகு சேம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்தை இவர்கள் வரவேற்றினர். எனவே இந்த 3இல் 2 மட்டும் தவறு. ஸோ ஆப்ஷன் நம்ம 1 மற்றும் 3 மட்டும் சரியானது. இரண்டாவது கூற்று தவறானது. நன்றி நண்பர்களே.